ஆத்தா ஆசாரம் குலையாம அருமையான ஆயுத பூஜை எதுவும் சரஸ்வதி பூஜை எதுவுமா வந்திருக்கீங்க. நல்ல மாலை நேரம் மறைஞ்சி இரவு நேரத்தில் இந்த நேரம் நல்வாக்கு கொடுங்கத்தா. நீங்கள் யாரு பேரை சொல்லுங்க, மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பொருளாதாரத்தை கொடுங்க, முக்கியமாக மழையை கொடுங்க. என்ன பெத்தவளையை விடுத்தா அதெல்லாம் ஒன்றும் ஆசாரம் குலைய மாட்டாங்க. ஆத்தா சொல்லுத்தா யாருத்தா? ஐயா என்ன பெத்த ஐயா அப்படியாடி ஊரை காக்கிற தெய்வமே, ஏன் மழையை கொண்டு வராம இப்படி வைராக்கியம் பிடிக்கிறிய ஐயா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லத்தா. அங்க முனியாண்டிய பதிவுரமா வர வச்சிருக்கீங்கல்ல, அப்ப எந்த அளவுக்கு நீங்க இடம் பிடிச்சிக்கிட்டு தானே ஐயா வந்திருக்காரு. ஐயா என்ன நேரம் ஒரு இருக்கா சந்தோஷமா முனியாண்டி? முனியாண்டி ஐயா ஊரை காக்கிற காவ காக்கிறியா? நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்க மழையை கொண்டு வாங்க. எப்ப வரும்? மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுங்க, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை கொடுங்க முனியாண்டி ஐயா. ஆஹா உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க ஐயா, நமக்கும் சேர்த்து பரவாயில்ல முடியாது. பரவாயில்லையா நீங்க தான் பயபக்தி ஐயாவை யாரில் இறக்கிட்டீங்கல்ல. யாருக்கு இந்த குடிப்பணம் கிடைக்கும்? முடியாண்டி ஐயா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை முன்னிட்டு ஐயாவே வர வச்சிட்டீங்க. உண்மையிலே கூடிய சீக்கிரம் மழையும் வரட்டு. ஒரு அடிமை டிவி யூடியூப் சேனலுக்கு அந்த அற்புதமான உண்மைத்தன்மையை பதிவு செஞ்சு குட்லக்கு ராஜமாணிக்க கடையிலேருந்து உட்கார வைங்க காத்தாடியா போடுங்க. மியாண்டி மொட்டை கோவூர முனியாண்டி கருப்பு வடிவாங்கூண்டவரா கலக்க மோகம் பார்ப்பவரா நெருப்பு கண்கள் கொண்டவரா முறுக்கு மீச உள்ளவரா. நல்லா நன்றி. பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஆரம்பிக்கட்டும். நன்றி. முனியாண்டி மட்டும் சரிங்க பார்த்து துப்ப வேணாமா? சரி முனியாண்டியா வந்துட்டாரு. குட்லக்கு ராஜமாணிக்கம் கடையில் முனியாண்டியா வந்து அருள் இறங்கிருச்சு. அப்பா வேலை பார்க்குற ஒரு சின்ன பிள்ளைக்கு அருள் வந்துச்சு. என்னையா எனக்கு ரொம்ப பதிவூர்ன சந்தோஷமப்பா, நான் முனியாண்டி வந்திருக்கேன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வருஷத்தில் ஒரு நாள் தெய்வத்தை தேடி நம்ம போகிற தெய்வம் நம்மளை தேடி வந்தால் பெரும் புண்ணியம் தானே. உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க ஐயா. சரி அந்த பிள்ளை தான் அது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கடைக்கோடி ஏழை பிள்ளை பாவம். கடவுள் வந்து ஏழை பணக்காரெலாம் பார்க்கலாம், எல்லாரும் மேலேயும் வருவாங்க. நல்ல உள்ள எங்கே இருக்குது